நீங்க பாஜகவில் சேர்ந்தது வந்து ஒரு ராங் சாய்ஸ்னு சோசியல் மீடியாவில் பலரும் விமர்சனம் வைக்கிறாங்களே. நான் இவ்வளோ பண்ணி செஞ்சிருக்கேன் இல்லையா திமுகவில். வெளியேறும்போது யாராவது திமுக வெளியேற்றியது தப்பு. இவர் வந்து இவ்வளோ உழைச்சிருக்கார் KS ராதாகிருஷ்ணன். ஏன் வெளியேற்றினாங்க? யாராவது ஒரு கருத்து இல்லை என்கிட்ட டெலிஃபோனில் யார் பேசுகிறாங்களா? சரி, அது வேலை. 3 வருஷம் ஒதுங்கி தானே இருக்கேன். என்ன சார் பண்ணுறீங்க? என்ன இது? நீங்கள்லாம் அரசியலில் நல்லா பணியாற்றுறவங்க, உங்களுக்காக நாங்கள்லாம் இருக்கிறோன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. திமுக இருந்து யாரும் பேசலையா அவங்ககிட்ட? இல்லை சார், பேசுவாங்க. வேற மாதிரிக்கு அவங்களுடைய கஷ்டம் சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஆறுதலாக உங்களை நீக்கியது தப்பு, நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் அரசியலுக்கு தேவை அன்னு யாராவது சொல்லியிருக்காங்க? யாருமே சொல்லலையா? யாரும் சொல்லாது. இப்போ மட்டும் என்னை வந்து சேர்ந்து சரியில்லைன்னு பேச, என்ன நோனா நொறுக்கின்னு பேச உனக்கு என்ன யோகியது இருக்கு? என்ன சார்? ஆனாலும் இன்னைக்கு பாஜக ரொம்ப மிக கடுமையா விமர்சனம் பண்றாங்க, மிக கடுமையா எதிர்க்கிறாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, RSS தமிழ்நாட்டுக்கு ஆபத்துங்கிறாங்களே. அது நீங்க தான் சொல்றீங்க. வேற யாரும் பாஜகவுக்கு 11% தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. பாஜக தனிச்சின்னி ஓட்டு போட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு ஆளும் சக்தியாக இருக்குதா இல்லையா சார்? நீங்க இந்தியாவின் கீழே தான் சார் இருக்கிறீங்க. ஆனா மதங்களை வச்சு பாஜக அரசியல் பண்றாங்க, மதத்தை வச்சு மக்களை பிளவுபடுத்துறாங்க. சரி, ஒரு விமர்சனம் பாஜக மீது இருக்குல்ல. இருந்தா என்ன? அவங்க இந்துத்துவா RSS அப்படித்தான் தெரிஞ்ச விஷயம் தான். இந்துத்துவானா ஏதாவது மோடி வந்து நீங்க பிரேயர் பண்ணக்கூடாது, 5 நேரம் தொழுவ கூடாது சொன்னாரா? உத்தரப்பிரதேசத்தில் அப்படி பண்ணிருக்காங்க. அப்படி பண்ண வேற யாரா பண்ணிருப்பாங்க? மோடியா பண்ணாரா? மத நல்லிணக்கம் சொல்றோம், மத சார்பின்மைன்னு சொல்லக்கூடாது. ரிலீஜியஸ் ஹார்மனி, ரிலீஜியஸ் மத சார்பின்மைனே சொல்றதே தப்பு. ரிலீஜியஸ் ஹார்மனி, மத நல்லிணக்கம்னு சொல்லணும். நீங்க பாஜகவை பொறுத்தவரை RSS கோல்வால்கர் சொல்றார், பார்த்தா அந்த புக்கை நான் எடுத்து காட்டுவேன். அவங்கவுங்க மதம் அவங்கவுங்களுக்கு பெருசு. நாங்கள் இந்து மதம் என்று சொல்லவில்லை. இது ஒரு சம்பிரதாயம், ஒரு கலாச்சாரம், ஒரு ஹெரிட்டேஜ். அந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா. இந்து மதம் ஒரு ட்ரெயின், ஏறுறவங்க ஏறலாம், இறங்குறவங்க இறங்கி போகலாம்.